ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக கேட்டுறான். திராவிடம் என்ன செஞ்சு கிழித்தது அப்படிங்கிறான். அவன் எவன் கேட்டாலும் சொல்லுங்க. திராவிடம் என்பது அடிமைத்தனத்தை ஒழித்தது. திராவிடம் என்பது பெண் அடிமைத்தனத்தை கிழித்தெறிந்தது. திராவிடம் என்பது மூட நம்பிக்கையை கிழித்தெறிந்தது. இப்படி திராவிடம் என்பது மதராஸ் என்கிற வார்த்தையை மாற்றி சென்னை என்று கொண்டு வந்தது. இப்படி திராவிடம் என்ன செய்து என்பதை எடுத்து சொல்லுகின்ற விழிப்புணர்வை பெறுகின்ற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்துவிடும். இதே மீறி திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுன்னு எவனாச்சும் கேட்டானா, ஓ முகத்தரையை கிழிச்சதே எங்களுடைய திராவிடம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏதோ இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு டானா உட்கால அடிச்ச 10 பேரும் டான் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு மேடை போடுறாங்க, திரைப்படத்தில் நடிக்கிறாங்க, நடித்து முடிச்ச இன்னைக்கு ஒரு மேடையில் இன்னைக்கு திரைப்படமாக நடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. வடநாட்டில் இருக்கின்றவங்க சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு வன்முறை ஏற்கக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே நடைபெறுகிறது. சில பேர் அவன் கட்சிக்குள்ளேயே சண்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படியும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி பகுத்தறிவும் சமூக நீதியும் நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்கின்ற கூட்டத்தை நடத்தக்கூடிய திராணி இருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்னைக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி வெளியில வர முடிந்ததா? இல்லை நம்மளை படிக்க விட்டாங்களா? வெளியில வேலைக்கு போக விட்டார்களா? நீ வீட்டு வேலையை பாரு, தெருவில் நீ கோலம் போடு, இதுக்கு மேலே தாண்டி நீ வரக்கூடாது என்று சொன்ன ஒரு கூட்டத்தை அடக்கியது எது தெரியுமா? தந்தை பெரியாரும் திராவிடம் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது. அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது நீதி கட்சி என்கின்ற அந்த வரலாறை நாம் அறிந்திட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் சாதியிலும் இருக்கின்ற அமைப்புகளுக்கு இருக்கின்ற அந்த தடைகள்லாம் ஒழித்து கட்டியது எது என்று சொன்னால் சமூக நீதி கொள்கை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 1000 வருஷம் படிக்காம இருந்தவனை படிக்க வச்சு பார்த்தீங்களா? அதுதான் சமூக நீதி. சமூக நீதியின் மூலமாக ஒருவனுக்கு கல்வி வந்தது. சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு வேலை கிடைத்தது. சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு நீதி கிடைத்தது. சமூக நீதியின் மூலமாக அவனுக்கு மரியாதை கிடைத்தது என்று சொல்லும் பொழுது அந்த சமூக நீதியை பெற்று தந்தவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக இன்றைக்கு இதெல்லாம் தெரியாம சில சங்கிகளா, இல்லை சங்கிகள் போர்வை போத்தவர்களா, இல்லை நேரடியாக மறைமுகமாக சங்கிகளுடைய ஆதரவை பெற்றவர்களா என்று தெரியாமல் நீங்கள் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சாம்பார் வடை பாயாசம்னு பேசிட்டு போகிறான். அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். புரிந்தும் புரியாமல் போய் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்மை எதிர்க்க வேண்டும். இருக்கக்கூடிய வேதனை என்னவென்று சொன்னால் அறிவாயுதத்தை சிந்திக்க கற்றுக் கொடுத்த இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சிந்தித்து செயல்பட வேண்டும். கொள்கை எதிரி யார் என்று சொன்னதே நாம தான். நாம் இப்படி ஒரு படையை திரட்டிக்கிட்டு வாங்கடா என் பின்னாடி வாங்க, நம்முடைய கொள்கை எதிரியை நோக்கி நாம் போவோம்னு சொல்லும் பொழுது நம்ம பின்னாடி இருந்துட்டு நம்ம மேலே அம்பு எழுதிட்டு இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்து ஒன்று சொல்லி நம்முடைய கொள்கை எதிரி நம்மை பார்த்து சிரிப்பான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு உளறான். மேடையில் மைக்கப்பட்டு உளறி கொண்டு இருக்கின்றார்கள். கிளையில உட்காந்துட்டு அடிமரத்தை வெட்டுற மாதிரி என்ன பேசணும் என்ன புரிதலே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் சேர்த்து உழைக்கக்கூடிய இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம் எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது.